ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகேன் இட்ஸ் iTamizhan ஃப்ரம் டக்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதாவது பேசிக்காக இந்த பர்டிகுலர் வீடியோவில் சி லாங்குவேஜை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற வீடியோவை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் வீடியோ கிடையாது, இது ஒரு சீரீஸ். இதில் உள்ள ஃபஸ்ட் எபிசோடு தான் இது. இந்த ஃபஸ்ட் எபிசோடில் சி லாங்குவேஜ்னா என்ன, எதுக்காக நம்ம அதை படிக்க போகிறோம், சி லாங்குவேஜில் என்ன பெருமைகள் இருக்கிறது, அது மட்டும் இல்லை சி லாங்குவேஜ் எதுக்காக இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் பேசிக்காக என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதுக்கு சி லாங்குவேஜ் தேவை ரைட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி என்விரான்மெண்ட் செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். கூடவே பேசிக்காக அந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமையும் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம ரெகுலராக என்ன பண்ண போகிறோம்னா போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் என்ன பற்றி சொல்லிடுறேன். என்னோட நேம் வந்து iTamizhan. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் ஆக்சுவலாக ஒரு யூடியூபர் தான், பெரிய அளவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, பட் ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், அதுவும் இங்கேயே போட்டிருக்காங்க. டெவலப்பர்னு சொல்லும்போது எனக்கு சி ப்ளஸ் ஜாவா, சி ஷார்ப் கொஞ்சம் தெரியும், பைத்தான் கொஞ்சம் தெரியும், டார்ட் கொஞ்சம் தெரியும், அது மட்டும் இல்லை ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தாண்டி HTML CSS கொஞ்சம் தெரியும், அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டும் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ஃபஸ்ட்டு சி லாங்குவேஜ் தான் நான் படித்தேன். ஸோ நார்மலாக எனக்கு டேரக்ட் அப்ரோச் புரியவே இல்லை, அதாவது அந்த கிளாஸ் டீச்சர் எடுக்கிறது எனக்கு புரியவே இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசமான அப்ரோச்சில் இருந்து சொல்லி தந்தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா லாங்குவேஜ் புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக எந்த மாதிரி அப்படின்னு சொல்ல போனால், சிலருக்கு வந்து ஒரு பைக்கோட பார்ட்ஸ் எல்லாம் படித்து பைக் அசம்பிள் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு என்னென்னா அசம்பிள் பண்ண பைக்கை கொடுக்கணும், அவங்க என்ன பண்ணணும், பைக்கை பிரித்து போட்டுட்டு திருப்பி ரீஅசம்பிள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. ஸோ நம்ம டைரக்ட் அப்ரோச்சாக ஒவ்வொரு காம்பனன்ஸை பற்றி படிச்சுட்டு உள்ளே போகிறது பதிலாக நம்ம வித்தியாசமான அப்ரோச்சில் ப்ரோக்ராமிங் படிக்க போகிறோம். எக்ஸாக்டாக இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சுத்தமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விடுங்க, எனக்கு வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் கூட தெரியாது, ஹிந்தியும் தெரியாதுன்னு இருந்தால் கூட பரவாயில்லை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம். அண்ட் ப்ரோக்ராமிங் படிக்கிறது உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் கூட போதும், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிச்சலாம். ஸோ தட்ஸ் பீயிங் செட், இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளேன்னு சொல்லும்போது நான் சிஏ பற்றி எங்கே ஒரு டியூட்டோரியல் பார்த்தாலும் எப்போவுமே என்னென்னா ஒரு பெரிய கதை சொல்லி ஹிஸ்டரி, வரலாறு, எஸ்டிடியை பற்றி சொல்லுவாங்க. இந்த எஸ்டிடியை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சி லாங்குவேஜ் வந்து லினக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதோட மூதாதையர் யூனிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான். ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ், ஈஸியாக படிக்கலாம், அது மட்டும் இல்லை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இப்போ சி லாங்குவேஜை படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது ஷார்ட்டாக முடிச்சாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, சி லாங்குவேஜை படிக்கிறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி லாங்குவேஜை கோட் பண்ணுறதுக்கு, சி லாங்குவேஜை ரைட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் தேவை. நம்ம நார்மலாக நோட் பேடே யூஸ் பண்ணலாம், ஆனால் நோட் பேடில் ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், சரி வாய்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், இங்கே நான் ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா அந்த என்டர் வந்து கீழே இங்கே போகும். நார்மலாக நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு வரணும், அதாவது இங்கே இவ்வளோ கொஞ்சம் கேப் விடணும், அப்போ தான் நம்மளுக்கு ப்ரோக்ராமை ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் எதில் கிடையாது அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டரில் கிடையாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு ஐடிஇ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஐடிஇ தான் இந்த ஆக்சுவலாக இந்த கோட் பிளாக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கோட் பிளாக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ்னால் என்னன்னு சிலருக்கு தெரியாது, அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நார்மலாக பெப்சி கேள்விப்பட்டிருப்பீங்களா, பெப்சிக்குன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் கீ இன்கிரீடியன்ட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இன்கிரீடியன்ட்டை சீக்ரெட்டாக பேட்டன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ரகசியம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலாவை காப்பி அடிக்கலாம்ல. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அது விண்டோஸாக இருக்கட்டும், விண்டோஸ் 10 இருக்கட்டும், விண்டோஸ் 7 இருக்கட்டும், எல்லா சாஃப்ட்வேருக்கும் இதே மாதிரி கோட் எழுதியிருப்பாங்க. அந்த கோடில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த கோட் வந்து வெளியில் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யார் வேணாலும் விண்டோஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக உள்ளது தான் இந்த கோட் பிளாக்ஸு. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கோடை நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அந்த கோடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம அந்த சேஞ்சஸ் மேக் பண்ணி நம்மளும் அந்த கோடை வந்து நம்ம வித்தியாசமாக நம்ம மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால இந்த கோட் பிளாக்ஸுக்கு நம்ம காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன் ஷார்ட் சொல்ல போனால் நீங்கள் பைரேட்டட் வெர்ஷன் தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ தட்ஸ் பீயிங் செட், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக இந்த இது இருக்குல்ல 17.2 MINGW setup.exe ஒரு ஃபைல் இருக்குல்ல, இந்த இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இது பழைய வெர்ஷன் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எப்போ ஃபினிஷ் கேட்குதோ ஃபினிஷருக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஐடி கிடைக்கும். சரி, இப்போ கோட் பிளாக்ஸுக்குள்ளே போகிறோம். ஸோ கோட் பிளாக்ஸ்னு சொல்லும்போது இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் டைப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோ கரெக்ட் கிடைக்காது, அது மட்டும் இல்லை அது ஒழுங்காக இண்டென்ட் ஆகாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குமா. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதிலேயே டிஃபால்ட்டாக என்ன வந்திருக்கும் அப்படின்னா அதோட கம்பைலரும் கிடச்சிடும். கம்பைலர்னு சொல்லும்போது நம்ம
எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு புரியும், ஆனால் கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எழுதின லாங்குவேஜை, அதாவது அந்த கோடை வந்து அப்படியே கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி அங்கே ரன் பண்ணும். ஸோ அதுதான் அந்த கம்பைலர் பண்ணுறது. ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது ஹியூமன் லெவல் லாங்குவேஜ் வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் கம்பைலரோட ஒர்க் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம எழுத வந்துடும். ஃபஸ்ட்டு ஃபைல் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் ஹலோ வேர்ல்டு. சரி, ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக சி லாங்குவேஜோட சின்டெக்ஸ் படி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு லைனில் ஹேஷ் இன்க்ளூடுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். இதை பற்றி நீங்கள் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் லைனை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் சொல்லுவேன். இப்போ சொன்னால் கன்ஃபியூசிங்காக இருக்குங்கிறதுனால நான் இப்போ உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லுறது வாய்ட் மெயின். இது சி லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால வாய்ட் மெயின் போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணுவோம். சரி, இப்போது நம்ம சேவ் பண்ண உடனேயே இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் எதில் கிடையாதுன்னா, நார்மலாக நம்ம நோட் பேடில் கிடையாது. நோட் பேடில் உள்ள கலரே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஐடியை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ சிம்பிளாக சி லாங்குவேஜ்னு சொல்லும்போது சரி, சி லாங்குவேஜ்னு சொல்லும்போது இப்போது இந்த இதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேன். இந்த லைனை அப்புறமா சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேன்ல. இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, வாய்டு மெயின் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லும்போது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம கோடை வந்து எழுதும்போது, அதாவது கோடுன்னு சொல்லும்போது நம்ம ப்ரோக்ராமை தான் கோடுன்னு சொல்லலாம், அது ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம், நிறைய வித்தியாசமாக பேர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சில விஷயங்களை பண்ணும்போது சில விஷயங்களை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த ரிப்பீட்டட் டாஸ்க் எல்லாத்தையும் திருப்பி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருப்பி எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை தனியாக என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு கோடாக எழுதிட்டு நம்ம அதை வந்து அதுக்கப்புறம் திருப்பி கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிலருக்கு புரியல அப்படின்னு சொல்லி விட்டுறேன். சரி, இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே அப்புறமா போகலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஹலோ வேர்ல்டை பற்றி தெரியும் போது இந்த ஒரே ஒரு விஷயத்தை இந்த ஒரே ஒரு லைனை பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். அது என்ன அப்படின்னா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. அதாவது சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிண்ட் எஃப்க்குள்ள நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு ரன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஓகே, பில்ட் அண்ட் ரன் பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுதுல. ஸோ இதை தான் நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே டைப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணியிருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பேசிக்கான ஹலோ வேர்ல்டு. ஸோ இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக உங்களுக்கு இதில் என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இன்க்ளூட் டைரக்டிவ் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன், அது புரியவே செய்யாது. வாய்டு மெயினுங்கிறது மெயின் ஃபங்க்ஷன், அதாவது மெயின் ஃபங்க்ஷன் உண்டு சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். இதான் மெயின் ஃபங்க்ஷன். அதாவது நீங்கள் இதை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மாவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கோட் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நீங்கள் ரன் பட்டன் நீங்கள் வந்து பில்ட் அண்ட் ரன் எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ப்ரோக்ராம் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இந்த இதை தாண்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த லைன் தான் இருக்குது அப்படின்னா, பிரிண்ட் எஃப் ஹலோ வேர்ல்டு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரிண்ட் எஃப்னு சொல்லும்போது பிரிண்ட் ஃபார்மேட்டட் அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொடுத்துருக்கோம். சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே என்ன டைப் பண்ணி வச்சிருக்கோமோ அதை வந்து டெர்மினலில், அதாவது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில், விண்டோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்லணும், ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் அது அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான் ஆக்சுவலாக அந்த ஹலோ வேர்ல்டு. எல்லா லாங்குவேஜஸ்லையும் ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸாக போகும்போது நம்ம டெய்லி கொஞ்சம் சின்ன விஷயங்களை கவர் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தந்துடும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கிறது. சி லாங்குவேஜோட சின்டாக்ஸ் இதுதான். மேலே ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் இருக்கும், உள்ள ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் இல்லைனா ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். மெயின் வந்து இன்டிஜராக இருக்குது. சரி, ஓகே, அந்த டேட்டா டைப்ஸ்குள்ளே நம்ம போகல. ஸோ பேசிக்காக இவ்வளவு தான். அதாவது ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை இவ்வளோ ஷார்ட்டாக எழுதிடலாம் சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கொஞ்சமாக இன்க்ரிமெண்டலாக போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் டவுட்டாகவே இருக்குது, சில விஷயங்கள் புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்னை வந்து எங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் வழி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னை வந்து யூடியூப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். இது என்னோட யூடியூப் சேனல். சொல்லப்போனால் இது ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கான்செப்ட்ஸே கிடையாது. அதில் ஃபுல்லாக வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் பற்றி போட்டிருப்பேன். பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கமெண்ட்ஸில் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து 6 o'clock, மோஸ்ட்டாக டெய்லி 6 o'clock ஈவினிங் வந்து நான் வந்து கண்டென்ட் போடுவேன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து இது பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இன்ஸ்டாகிராமில் என்னோட நேம் iTamizhan, i.tamizhan. இங்கே வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்பில்
வந்திருந்து ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் அதாவது மோஸ்ட் ரீசன்ட் வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரொம்ப மோஸ்ட்டாக வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட டிஸ்கார்ட் சர்வரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கார்ட் சர்வர் உங்களுக்கு சிலவருக்கு மோஸ்ட்டாகவே புரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போ என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு நான் வழியை வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தந்துட்டேன். ஸோ தட்ஸ் பீங் செட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு எதிர்த்து பார்த்துருங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் பீங் செட் ஐ ஆம் டன் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் iTamizhan from Tux Tamil. Bye, have a great day.